வணக்கம். திரையரங்கம். துரந்தர் த ரிவெஞ்ச். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆதித்யா தர். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரன்வீர் சிங். ஹம்சா அலி மசாரி என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதான்காட் என்ற ஊரில் தன்னுடைய குடும்பத்தினருடன் அருமையான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரன்வீர் சிங். அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் ஜாஸ்கி ராட். அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுகீந்தர் சிங் என்பதால் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். பலருடைய மரணத்திற்கும் காரணமாக அந்த எம்எல்ஏ இருக்கிறார். ரன்வீர் சிங்கினுடைய சகோதரியை கடத்தி சென்று அவர் தன்னுடைய இடத்தில் வைத்திருக்கிறார். காணாமல் போன கடத்தி செல்லப்பட்ட தன்னுடைய சகோதரியை எப்படியும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சுகீந்தர் சிங்கின் இல்லத்திற்குள் நுழைந்து யாரும் எதிர்பாராத ஒரு பயங்கரமான செயலை செய்கிறார் ரன்வீர் சிங். அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேரை தீர்த்து கட்டுகிறார். அவருக்கு கடுமையான சிறை தண்டனை அளிக்கப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட அவரை சில காரணங்களை மனதில் வைத்து கொண்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். அஜய் சன்யால் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மாதவன் அவரை பாகிஸ்தானுக்கு சில முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து ரன்வீர் சிங் வேறொரு பெயரில் பாகிஸ்தானுக்குள் நுழைகிறார். அங்குள்ள லியாரி என்ற ஊருக்கு வந்து அவர் தன்னை ஒரு பாகிஸ்தானியர் என்றே நிறுவிக்கொண்டு அந்த கதாபாத்திரத்தில் அங்கு இருந்து கொண்டு பல காரியங்களை செய்கிறார். இந்தியாவிற்கு எதிரான பல காரியங்கள் பாகிஸ்தானில் பல குழுக்களால் நடத்தப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு அந்த காரியங்களுக்கு எதிராக எந்த அளவிற்கு இந்தியாவை காப்பாற்றுவதற்கு செயல்பட வேண்டுமோ அதை அவர் அங்கு செய்கிறார். இந்தியாவிற்கு எதிரான பல சதி செயல்களை அங்கு செய்யக்கூடிய அஸ்லாம் என்ற உயர் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சஞ்சய் தத்தை அவர் தீர்த்து கட்டுகிறார். தாவூத் இப்ராஹிம் இந்தியாவிற்கு எதிராக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான பல திட்டங்களை தீட்டுகிறார் என்பதை நேரடியாகவே ரன்வீர் சிங் பார்க்கிறார். தான் யார் என்பதை கண்டுபிடித்துவிட்ட குர்பாஸ் என்ற மனிதனை ஹம்சா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரன்வீர் சிங் எப்படி தீர்த்து கட்டுகிறார் என்பதை மிகவும் அருமையாக இந்த திரைப்படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். தாவூத் இப்ராஹிமை எப்படியாவது தீர்த்து கட்டி விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கு சென்றிருக்கக்கூடிய ஹம்சா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரன்வீர் சிங்கிற்கு எப்படிப்பட்ட எதிர்பாராத ஏமாற்றம் அங்கு உண்டாகிறது என்பதை பார்க்கும்போது படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் தான் மிகப்பெரிய ஏமாற்றம் உண்டாகிறது. இதுவரை பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று தான் நம்பிக்கொண்டிருந்த தன்னுடைய அன்பு கணவர் ஒரு இந்தியர் என்பதை அவருடைய மனைவி யலீனா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சாரா அர்ஜுன் தெரிந்து கொள்ளும்போது அவருக்கு உண்டாகக்கூடிய அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. தன்னுடைய மருமகன் ஒரு இந்தியன் என்ற உண்மை தெரிய வரும்போது அவருடைய மாமனார் ஜமாலி எப்படிப்பட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அருமை மனைவியிடம் மனதை உருகக்கூடிய விதத்தில் ஹம்சா பேசக்கூடிய காட்சிகள் நம்மால் சிறிது கூட மறக்க முடியாத அளவிற்கு ஆழமாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. படத்தின் பிற்பகுதியில் மேஜர் இக்பால் எந்த அளவிற்கு ரன்வீர் சிங்கிற்கு எதிராக ஆர்ப்பரிக்கிறார் என்பதையும் ரன்வீர் சிங்கை தீர்த்து கட்டியே ஆவது என்பதில் வெறித்தனமாக அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதையும்
அவருக்கு எதிராக ஹம்சா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரன்வீர் சிங் எந்த அளவிற்கு சிங்கமென சீறி எழுந்து செயல்பட்டு அவருக்கு எப்படிப்பட்ட முடிவை படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் தருகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த காட்சிகள் அருமையாக படத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் நடைபெற்ற அத்தனை சதி செயல்களையும் முறியடித்து இந்தியாவிற்கு எந்தவிதமான பாதிப்பும் உண்டாகாத அளவிற்கு செயல்பட்ட ரன்வீர் சிங்கிற்கு இந்தியாவில் எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கிறது என்பதை நாம் காட்சியாக பார்க்கிறோம். மிகச்சிறந்த வரவேற்பும் மரியாதையும் தனக்கு கிடைத்தாலும் அதை கூட பெரிதாக நினைக்காமல் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதான்கோட்டில் இருக்கும் தன்னுடைய வீட்டை நோக்கி ஜஸ்கிராட் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரன்வீர் சிங் வருகிறார். அங்கு அவருக்கு எப்படிப்பட்ட சிறிதும் எதிர்பாராத அனுபவம் கிடைக்கிறது என்பதுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. ஜஸ்கிராட் என்ற பெயரிலும் ஹம்சா என்ற பெயரிலும் இந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக ரன்வீர் சிங் நடித்திருக்கிறார். சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் ரன்வீர் சிங் இஸ் ரூலிங் இன் த மூவி. மேஜர் இக்பால் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அர்ஜுன் ராம்பால். படம் முழுக்க இவருடைய ஆழமான நடிப்பு முத்திரை இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவருடைய கதாபாத்திரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளில் நடிப்பின் உச்சிக்கே சென்று விடுகிறார் அர்ஜுன் ராம்பால். அஸ்லாம் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் சஞ்சய் தத். ஜமீல் ஜமாலி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ராகேஷ் பேடி. படம் முழுக்க இந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை இவர் பதித்திருக்கிறார். அஜய் சன்யால் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நம்முடைய மாதவன். அந்த கதாபாத்திரத்திற்கு அவருடைய தோற்றமே முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. படத்தில் மிகவும் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாக செய்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார் மாதவன். யலீனா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சாரா அர்ஜுன். மிகவும் அருமையான கதாபாத்திரம், மனதில் இடத்தை பிடிக்கக்கூடிய உருக்கமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய மென்மையான நடிப்பால் சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார் சாரா அர்ஜுன். டேனிஷ் இக்பால் இவர்தான் தாவூத் இப்ராஹிம் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு கேஷுவலான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். விகாஷ் நவுலகா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அவருடைய திறமையை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. சிவ்குமார் வி பணிக்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். ஒரு அருமையான எடிட்டர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. சாஸ்வத் சச்தேவ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவருடைய பின்னணி இசை இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிகவும் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை நாம் கட்டாயம் கூறியே ஆக வேண்டும். ஒரு படத்தின் திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும், ஒரு படம் எப்படி இயக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சரியான உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மரியாதைக்குரிய திரைப்படத்தை அருமையாக இயக்கி இருக்கக்கூடிய ஆதித்யா தர்ரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ரன்வீர் சிங் கதாநாயகனாக நடிக்க ஆதித்யா தர் இயக்கிய துரந்தர் இரண்டாவது பாகமான துரந்தர் த ரிவெஞ்ச் என்ற திரைப்படத்தை கட்டாயம் ஒருமுறை மிஸ் செய்யாமல் பாருங்கள். அது ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் என்பதை படத்தை பார்க்கும்போது நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள்.